ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காணொலி வாயிலாக கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மிக மகிழ்ச்சி. இன்றைய தினத்திலே நீதிமொழிகளின் புஸ்தகத்திலிருந்து நாம் மூடர்களை குறித்து பார்க்க போகிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே மூடர்களுக்கு 4 பெயர்கள் காணப்படுகின்றன. ஒரு பேர் பேதை. இன்றைய தினத்திலே இந்த காணொலி வாயிலாக பேதைகளை குறித்து பார்க்க போகிறோம். எப்படி பேதையாகிய மூடன் விடுதலைக்கு வர முடியும் என்பதை குறித்தான 5 படிகளை நாம் பார்க்க போகிறோம். பேதையாய் இருக்கக்கூடிய மூடன் எப்படி விடுதலைக்கு நேராக வரக்கூடிய 5 படிகளை குறித்து பார்க்க போகிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 22வது வசனம் இப்படியாக சொல்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 22வது வசனம். பேதைகளே, நீங்கள் பேதமையை விரும்புவதும் எதுவரைக்கும் இருக்கும்? பேதைகளே, நீங்கள் பேதமையை விரும்புவது எதுவரைக்கும் இருக்கும்? இங்கே பேதை என்று சொல்ல வரக்கூடிய பதமானது, வார்த்தையானது மூல பாஷையிலே, எபிரேய பாஷையிலே பெட்டி என்று வருகிறது. பெட்டி என்று சொன்னால் டு பி ஓபன், திறந்த மனதுடன் இருப்பது, திறந்த மனதுடன் இருப்பது. பேதை என்கின்ற நபர் என்ன செய்கிறார் என்று நம்ம பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் 14:15 வாசிக்கிறோம். பேதையானவன் எந்த வார்த்தையும் நம்புவான். பேதையானவன் எந்த வார்த்தையும் நம்புவான். ஒரு பேதைக்கு ஆவிக்குரிய பகுத்தறிவு காணப்படாது. அதனால் பேதையான மனுஷன் சொல்லப்படுகிற எல்லா காரியங்களையும் நம்புவான். ஒரு வீட்டிலே கதவு திறந்திருக்கும் பொழுது அந்த கதவின் வழியாக எல்லாம் உட்பிரவேசிக்க வாய்ப்பு உண்டு. அதுபோல இந்த பேதை திறந்த மனதுடன் இருப்பதனால் அவன் என்ன செய்கிறான்? அவன் கேட்கக்கூடிய எல்லா யோசனை, தத்துவங்கள் எல்லாவற்றையும் அவன் ஏற்றுக்கொள்கிறான். அது உண்மையா பொய்யா என்று பகுத்தறியாமல் எல்லாவற்றையும் நம்பக்கூடிய, எல்லாவற்றையும் அங்கீகரிக்கக்கூடிய, ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர். இப்படியாக நாம் பேதைகளின் 4 குணாதிசயங்களை பார்க்க போகிறோம். ஆங்கிலத்திலே பேதையை சிம்பிள் என்று சொல்வார்கள். சிம்பிள். பேதையுடைய முதல் குணாதிசயம், பேதை திறந்த மனதுடன் ஏமாறக்கூடியவனாக இருப்பான். பேதை திறந்த மனதுடன் ஏமாறக்கூடியவனாக இருப்பான். பேதையினிடத்திலே காணப்படக்கூடிய 2வது குணம் என்ன? நாம் நீதிமொழிகள் 1:22 வாசிக்கிறோம். இங்கே ஞானம் ஒரு கேள்வி கேட்கிறது. என்ன கேள்வி? பேதைகளே, நீங்கள் பேதமையை விரும்புவதும் எதுவரைக்கும் இருக்கும்? நாம் ஏற்கனவே பார்த்தோம், பேதை என்றால் திறந்த மனதுடன் இருப்பது, எல்லாவற்றையும் நம்புவது. இங்கே நாம் பார்க்கிறோம், பேதைகள் பேதமையை விரும்புகிறார்கள். இந்த பேதமை குணமுடைய பேதைகள் தன்னிறைவு உடையவர்கள். இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பேதமையை விரும்புகிறார்கள். இந்த பேதைகள் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஆவிக்குரிய நிலையிலே, தேக்க நிலையிலே காணப்படுகிறார்கள். அவர்களுக்கு ஆழமாக யோசிக்க விருப்பமில்லை, விடாமுயற்சியுடன் படிக்க விருப்பமில்லை, ஒழுக்கத்திற்கு கட்டுப்பட விருப்பமில்லை. அதனால இவங்க வாழ்க்கையிலே ஆவிக்குரிய நிலைமையில பார்க்கும் பொழுது ஒரு முன்னேற்றம் இல்லாமல், ஒரு வளர்ச்சி இல்லாமல் இவர்கள் காணப்படக்கூடியவர்கள். இவர்கள் ஆவிக்குரிய பிரகாரமாக தங்களை குறித்து அக்கறை இல்லாதவர்களாய் காணப்படக்கூடியவர்கள். இவர்கள் தான் பேதைகள். நாம் பேதைகளுடைய குணாதிசயங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பேதைகளுடைய முதலாவது குணாதிசயம், அவர்கள் திறந்த மனதுடன் எல்லாவற்றையும் நம்பக்கூடியவர்களாயிருப்பார்கள்.
ஆவிக்குரிய பகுத்தறிவு இல்லாதிருப்பார்கள். இரண்டாவது, பேதைகள் தங்கள் பேதைமையை நேசிப்பவர்கள். மூன்றாவதாக நீதிமொழிகள் 22:3, விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான், பேதைகள் நெடுங்க போய் தண்டிக்கப்படுகிறார்கள். விவேகி என்ன செய்கிறான்? ஆபத்து, அவன் மறைந்து கொள்கிறான். பேதையோ நெடுக போய் தண்டிக்கப்படுகிறான். இந்த பேதைக்கு தொலைநோக்கு பார்வை இருக்காது. அதனால் ஆபத்தான சூழ்நிலையை இந்த பேதை கண்டுகொள்ளாமல் தவறிவிடுகிறார். இந்த பேதை நேராக பிரச்சனைகளை போய் சிக்கிக் கொள்கிறார்கள். இன்றைக்கும் அநேக கிறிஸ்தவர்கள் இப்படித்தான் என்ன செய்கிறார்கள்? நேரடியாக பிரச்சனையில போய் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். விளைவுகளை குறித்து முன்கூட்டியே கணிப்பதில்லை. அதுபோல செயல்களையும் விளைவுகளையும் தொடர்புபடுத்தி பார்ப்பதில்லை. நம்ம ஜீவியத்துல நம்ம இதை செஞ்சா என்ன நடக்கும் அப்படின்னு விளைவுகளை யோசிக்க வேண்டும். நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு, ஆழம் அறியாமல் காலை விடாதே. இங்கே பேதைகளுடைய குணாதிசயம் என்ன? விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான், ஆனால் பேதை என்ன செய்கிறான்? நெடுக போய் தண்டிக்கப்படுகிறான். இந்த பேதை இடத்திலே காணப்படக்கூடிய மூன்றாவது குணம், பேதைக்கு தொலைநோக்கு பார்வை இருக்காது. அதனால் பேதையானவன் ஆபத்தை காண்பதில் தவறிவிடுகிறான். நான்காவது, பேதைகள் எளிதாக மயக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு உறுதியான அடித்தளம் இல்லை. நீதிமொழிகள் புஸ்தகத்திலே சாலமோன் 7ஆம் அதிகாரத்திலே ஒரு தகப்பனார் ஜன்னல் வழியாக ஒரு பேதையான வாலிபனை பார்க்கிறார். அந்த பேதையான வாலிபன் என்ன செய்கிறான்? ஒரு விபச்சாரியான ஸ்திரீ அவனை மயக்கி இனிய வார்த்தைகளை சொல்லி அவனை அழைத்து கொண்டு போவதை பார்க்கிறோம். இப்படியாக இந்த பேதைகள் எளிதிலே மயக்கப்படுவார்கள். அவர்களுக்கு உறுதியான அடித்தளம் இல்லை. நாம் எதை குறித்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம்? பேதைகளுடைய 4 குணங்கள். முதலாவது பேதையுடைய குணம் என்ன? பேதை எல்லாவற்றையும் நம்புவான். அவன் திறந்த மனதுடன் இருப்பவன். அவன் எதையும் சந்தேகப்படுவதில்லை. அவன் கேட்கிற விவரங்களை தேவனுடைய சத்தியத்திற்கு ஒத்து போகிறதா என்று ஆராயாமல் எல்லாவற்றையும் நம்புகிறவன். நாம் பார்த்து கொண்டிருக்கிற 2வது பேதையுடைய குணம் என்ன? அவன் பேதமையை நேசிக்கிறான். ஆவிக்குரிய நிலத்திலே பலவீனமாயிருக்கிறான். முன்னுக்கு வருவதற்கு அவனுக்கு விருப்பம் இல்லை. மூன்றாவது, பேதையானவன் தொலைநோக்கு பார்வை இல்லாததால் ஆபத்திலே சிக்கிக் கொள்கிறான். ஆபத்து இருப்பதை அறியாமல் ஆபத்திலே சிக்கிக் கொள்கிறான். நான்காவதாக, பேதைகள் எளிதில் மயக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கென்று ஒரு உறுதியான அஸ்திவாரம் இல்லை. சோதனைகள் வரும் பொழுது அவர்கள் சிக்கிக் கொள்கிறார்கள். நாம் பேதைகளுடைய 4 குணாதிசயங்களை பார்த்தோம். இந்த செய்தியுடைய தலைப்பு, பேதையாகிய மூடன் எப்படி விடுதலையை நோக்கி வர வேண்டிய 5 படிகள் என்ன என்பதை குறித்து தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பேதையுடைய 4 குணங்களை பார்த்தோம். இந்த பேதையான மனுஷன் விடுதலை அடைய வேண்டுமானால் 5 படிகள் உண்டு. முதலாவது படி என்ன? நீதிமொழிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். நீதிமொழிகள் 1:20. ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதிகளில் சத்தமிடுகிறது. ஞானம் என்ன செய்கிறது?
வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதிகள் என்று சொல்லும் பொழுது தெருக்களில் சத்தம் எடுக்கிறது. நம்முடைய தேவன் நல்ல தேவன். அவர் என்ன செய்கிறார்? அமைதியாய் இருப்பதில்லை, பேதைகளை அழைக்கிறார். அந்த ஞானமானது எங்கே காணப்படுகிறது? பொது இடங்களிலே, தெருக்களிலே, சந்தைகளிலே காணப்படுகிறது. நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் ஞானம் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறது. இந்த ஞானம் என்று நீதிமொழிகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நம் கிறிஸ்துவுக்கு முன்னடையாளம். இந்த ஞானமானது உங்களை கைவிடுவதில்லை. அந்த ஞானமானது உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறது. இந்த ஞானம் யார்? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், 30வது வசனத்திலே, இயேசு கிறிஸ்து தேவனாலே நமக்கு ஞானமானார். இயேசு கிறிஸ்து தான் ஞானம். அந்த ஞானம் உங்களை அழைக்கிறது. நீங்கள் இந்த ஞானத்தின் அழைப்பிற்கு, இந்த ஞானத்தின் கூக்குரலுக்கு கேட்க வேண்டும். நீங்கள் இந்த பேதை தனத்திலிருந்து வெளிவருவதற்கான முதல் படி ஞானத்தின் சத்தத்தை கேட்க வேண்டும். 2வது, பேதைத்தனத்திலிருந்து எப்படி வெளிவருவது, பேதைமையிலிருந்து எப்படி வெளியில வருவது? நீதிமொழிகள் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீதிமொழிகள் 9:16. எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வர கடவன். எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வர கடவன். இங்கே நாம் பார்க்கிறோம், ஞானமானது பேதையை தனிப்பட்ட முறையிலே அழைக்கிறது. இந்த அழைப்பிற்கு நிபந்தனையே இல்லை. இந்த பேதையான நபர் யாரா இருந்தாலும் ஞானத்தின் அழைப்பை ஏற்று மனம் திரும்பி வரும்போது நிபந்தனை இல்லாமல் இரு கரம் நீட்டி அழைக்கக்கூடியதாய் ஞானம் காணப்படுகிறது. ஞானத்தின் அழைப்பு என்ன? எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வர கடவன். 3வதாக, பேதமையிலிருந்து விடுதலை பெற என்ன வழி? 3வது வழி நீதிமொழிகள் 1:23. நீதிமொழிகள் 1:23. என் கடித்துக் கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். என்ன அற்புதமான வாக்குத்தத்தம்! நாம் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்தருளுகிறார். பரிசுத்த ஆவியானவரின் பொழிந்தெழுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கிறார். அவருடைய வார்த்தையானது நமக்கு உயிரூட்டப்பட்டதாகவும் தெளிவடைகிறதாகவும் மாறுகிறது. வேதமையிலிருந்து வெளிவருவதற்குரிய 5 படிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 1வது, ஞானமானது அழைக்கிறது. இயேசுவாகிய ஞானம் அழைக்கிறார். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். 2வது, வேதமையை விட்டு மனம் திரும்ப வேண்டும். ஞானத்தின் அழைப்பை ஏற்று மனம் திரும்பி இயேசுவண்டை வர வேண்டும். 3வது, பரிசுத்த ஆவியானவரின் அருள் மாரியை பெற்றுக்கொள்ள வேண்டும். 4வது, நீதிமொழிகள் 13:20 வாசிக்கிறோம், ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். ஞானிகளோடு சஞ்சரிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ஞானமுள்ள நண்பர்களை தேட வேண்டும். ஞானமுள்ள நண்பர்களை தேட வேண்டும். ஞானமுள்ள நபர்களோடு இணைந்திருக்க வேண்டும். ஆரோக்கியமான ஒரு உள்ளூர் சபைக்கு செல்ல வேண்டும். போதகர் சொல்லக்கூடிய போதனைகளுக்கு ஏற்று தேவ பக்தியுள்ள கர்த்தருடைய பிள்ளைகளோடு ஐக்கியம் வைக்க வேண்டும். இப்படியாக நாம் ஞானமுள்ளவர்களோடு சஞ்சரிக்கும் பொழுது நாம் பேதமையிலிருந்து வெளியில வர முடியும். நம்ம வாழ்க்கையிலே ஒரு ஆவிக்குரிய பாதுகாப்பு, ஒரு ஐக்கியம் நாம் திருச்சபையிலே அங்கமாய் இருப்பதன் மூலம் நமக்கு உண்டாக்குறது. இதனாலே நாம் ஞானமுள்ளவர்களாய் மாற முடியும், பேதமையிலிருந்து வெளிவர முடியும். நாம் பார்க்கக்கூடிய 5வது படி என்னது? மற்றவர்களின் திருத்தத்தின் மூலம் கற்றுக்கொள்ளுதல். நீதிமொழிகள் 19:25. பரியாசக்காரனை அடி, அப்பொழுது பேதை எச்சரிக்கப்படுவார். பரியாசக்காரனை அடி, அப்பொழுது பேதை எச்சரிக்கப்படுவார். பேதையாய் இருக்கக்கூடிய நபர்கள்
மற்றவர்களுடைய ஜீவியங்களிலே அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளின் விளைவுகளை நாம் காணும் பொழுது அதிலிருந்து சிறப்பாக கற்றுக்கொள்ளலாம். மற்றவர்களுடைய தவறுகளின் விளைவுகளிலிருந்து நாம் கவனிப்பதன் மூலம் நாம் பல காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். பேதையாய் இருப்பவர்களுக்கும் கர்த்தர் ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். என்ன நம்பிக்கை? ஞானத்தின் சத்தத்தை கேட்டு மனம் திரும்பும் பொழுது ஞானமாகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொள்கிறார், அவருடைய ஆவியை தந்தருளுகிறார், அவருடைய வார்த்தைகளை நமக்கு தெளிவுபடுத்தி தருகிறார், நாமை ஞானவானாக மாற்றுகிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஞானத்தின் சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும். ஞானம் வசனத்தின் மூலம் வருகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற காரியத்தின் மூலம் வருகிறது, சபையோடு ஐக்கியப்பட்டிருப்பதன் மூலம் கடந்து வருகிறது. இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் ஞானம் அழைக்கிறது. நீங்கள் அந்த ஞானத்திற்கு என்ன பதில் அளிப்பீர்கள்? ஞானத்தின் சத்தத்தை கேட்டு மனம் திரும்புவீர்களா? மனம் திரும்புவீர்களானால் என்ன நடக்கும்? இயேசு ஒன்றை வரும் பொழுது அவர் பரிசுத்த ஆவியின் பொழிதலை உங்களுக்கு தந்தருளுகிறார். நாம் ஞானிகளோடு சஞ்சரிக்கும் பொழுது, சபையோடு ஐக்கியப்பட்டு சபையில் உள்ள போதனைக்கு நம்ம செவி கொடுத்து பக்தி உள்ள கர்த்தருடைய பிள்ளைகளோடு ஐக்கியம் வைக்கும் பொழுது நாம் வேதமையிலிருந்து முழுமையாக பெற முடியும். கர்த்தர் தாமே இந்த காணொலியை கண்ட உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த காணொலியை பார்த்த ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுடைய ஜீவியத்திலே வேதமையின் காரியங்கள் இருக்குமானால் கர்த்தர் எங்களுக்கு உணர்த்துவீராக. நீர் உணர்த்தின காரியங்களை நாங்கள் விட்டுவிட்டு ஞானத்திலே வளர, ஞானமாகிய உமோடு ஐக்கியப்பட்டு ஞானமாய் அன்றாட ஜீவியங்களிலே நடந்து கொள்ள கிருபை தருவீராக. வேதமையின் குணாதிசயங்கள் எங்களுக்கு வேண்டாம் அப்பா. வேதமையின் குணாதிசயங்கள் எங்களிடத்தில் இருக்குமானால் அந்த குணாதிசயங்கள் எங்களை விட்டு அகன்று போவதாக. எங்களை ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய ஞானத்தின் கீழ் எங்களை கொண்டு வந்து நீர் எங்களை ஞானமாய் நடக்க கிருபை தாங்க. எங்களை தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த காணொலியை கண்டவர்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.